ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் அப்படின்னு கிடையாது, ஜாப்பனீஸ் மித்தாலஜியில் இருக்க ஒரு பயங்கரமான ஹர்பன் லெஜெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹர்பன் லெஜெண்டோட நேம் டேகே. அதே டைமிங்கில் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஹாரர் இன்சிடென்ட் நடந்திருக்கா? அதை நான் ஸ்க்ரீனில் போடுற இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உங்களோட இன்சிடென்ட்டையும் நம்ம சேனலில் போடுறேன். சரி வாங்க, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ஒரு ஸ்டோரி எங்க ஆர்ஜினா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இருக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் ஆர்ஜினா இருக்கு. முக்கியமா இந்த டேகே அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கோஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷியா வாழ்ந்து அதுக்கப்புறம் இறந்து ஒரு வஞ்சன்ஸால தான் இந்த மாதிரி ஒரு பேயா மாறி இருக்கு அப்படின்ட்டு ஜப்பானை சுத்தி இருக்க மக்கள் பரவலா பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பேயை பத்தின ஃபுல் விவரத்தையும் டீட்டெயிலிங்கா பார்ப்போம். ஜப்பான்ல படிச்ச ஒரு பெண் தான் இந்த டேகே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பெண் ஒரு ஹைஸ்கூல் மாணவியா. மோஸ்டா ஹைஸ்கூல்ல நடக்குது. ஜாப்பனீஸ்ல அதிகமாவே இந்த ராகிங் அண்ட் புல்லிங் அப்படின்ட்டு நிறைய நடக்கும். அதே மாதிரி தான் இந்த பொண்ணோட லுக்ஸ் காரணமாகவே நிறைய பேர் இவங்களை ரேக்கிங் அண்ட் புல்லிங் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக அதில் பெண்கள் தான் அதிகமாக. எப்போவுமே இவங்களை அடிக்கிறதா இருக்கட்டும், மிரட்டுறதா இருக்கட்டும், காசு வாங்குறதா இருக்கட்டும், இதே மாதிரி இவங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அதனாலேயே அவங்க சாப்பாடை கூட கிளாஸில் சாப்பிடாம பாத்ரூமில் உட்காந்தா சாப்பிட்டதும் உண்டாம். ஒரு நாளும் இதே மாதிரி அவங்களோட ரேக்கிங் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு அந்த பெண்மணி ரொம்ப அழுது அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்களாமா. கொஞ்ச நாளாகவே அவங்க ஸ்கூலுக்கு வராததால் அவங்கள ரேக்கிங் பண்ணுறவங்களும் அவங்கள மறந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நிற்கும் போது அங்கே அவங்கள ரேக்கிங் பண்ணுற அந்த ஒரு பெண்கள்லாம் வந்திருக்காங்களாமா. அவங்களும் இவங்கள பார்த்துட்டு, கொஞ்ச நாளாக ஸ்கூலுக்கே வரல, வாங்கடி இங்கே வச்சு அவளை நம்ம ரேக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேச்சு ஆரம்பிச்சது, அடுத்தது அடித்தடியாக முடிஞ்சிருக்கு. எல்லாரும் சேர்ந்து இவங்க ஒருத்தவங்களை போட்டு பயரமாக அடிச்சிருக்காங்க. இவங்களும் அவங்கள தற்காத்துக்களுக்காக அங்கேயே உட்காந்து ரொம்ப ஆழ்ந்திருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மேலேயே போய் அவங்கள அங்கே இருக்க தண்டவாளத்து மேலே தள்ளி விட்டுருக்காங்களாமா. இவங்களும் அங்கே வர அந்த ட்ரெயினை கவனிக்காமல் இவங்களை திரும்பி பார்த்து, சரி இவங்களால நம்மளை விட்டாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ட்ரெயின் அவங்க மேலே ஏறி அவங்க உடம்ப துண்டாக்கியிருக்கு. அவங்க அப்போ கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெஞ்சிருக்காங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. இவங்களும் அங்கேருந்து பயத்தில் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வஞ்சன்ஸோட இறந்து போன இந்த ஒரு பெண் தான் கடைசியில் டேகே அப்படின்ட்டு மாறினதா ஜாப்பனீஸ் மக்கள்லாம் நம்புறாங்க. இப்படி அவங்க உடம்பு துண்டாயிட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு பசங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தா, அவங்க இருக்க பணத்தை வச்சு அது மொத்தமாக க்ளோஸ் பண்ணி இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாரோ ட்ரெயின் ட்ராக் பக்கத்தில் நின்றுருக்கிறத ஒரு சில பேர் கவனிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு கிட்ட போய் பார்க்கும்போது அவங்களோட உடம்பு பாதியாக கட்டாயிருக்கும். அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க, என்னோட காலை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோரமான வாசியை கேட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்களும் பயந்து அங்கேருந்து ஓடலாம் பார்க்கும்போது அவங்க கைகளாலேயே இவங்க ஓடுற ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ணி, என் காலை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தொத்தினே வந்திருக்காங்க. அதே டைமில் இவங்களும் பயத்தில் எப்படியா அங்கேருந்து தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு தப்பிக்கும் போது அவங்க கையில் வச்சிருந்த ஒரு கத்தியை வச்சு அவங்களையும் துண்டா வெட்டியிருக்காங்களாம். இந்த அளவுக்கு இந்த ஜாப்பனீஸ் டேகேவால நிறைய பேர் உயிரிழந்ததா ஜாப்பனீஸ் மக்கள்லாம் சொல்றாங்க. முக்கியமா இந்த ஸ்டோரி எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, சின்ன சின்ன குழந்தைகளை ட்ரெயின் ட்ராக் பக்கம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்ற மாதிரி ஒரு சில மக்கள் சொல்றாங்க. அதே டைமிங்ல இன்னொரு சில மக்கள் சொல்றாங்க, இல்ல டேகே அப்படின்ற ஒரு பெண்மணி உண்மையாக வாழ்ந்ததும் அவங்க இறந்ததும் உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் நம்புறாங்க. நீங்க சொல்லுங்க, டேகே அப்படின்ற பேய் உங்க முன்னாடி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே டைமிங்ல இதே மாதிரி வேற ஏதாவது ஹர்பன் லெஜெண்டும் ஒரு சில பேய்களை பத்தி போடணும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த ஒரு பேயை பத்தி நம்ம பேசி போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹாரர் கண்டென்ட்ஸ் நிறைய நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் இதே மாதிரி ஹாரர் இன்சிடென்ட் நடந்திருக்கா? அது ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்றேங்க. பை காய்ஸ், அடுத்த ஒரு இன்சிடென்ட்ல மீட் பண்ணலாம்.